ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சமடீஸ்வரியுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலிக்கிட்ட, அதாவது அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரி எல்லார்கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்திக் வந்து வராரு. ராஜா இங்கே வா அப்படின்னு சொல்லி கார்த்தியை வந்து சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. இவங்க ராஜேஸ்வரி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, வணக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக்கும். இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜேஸ்வரி. இவர் என் வீட்டு டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவரா, இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போது இவர் நம்ம ஒரு பிஸ்னஸ் மீட்டில் வந்து பார்த்துருக்கோம். இவன் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆச்சே, இவன் எப்படி இங்கே டிரைவராக இருக்கான்? இவனை நான் பார்த்துருக்கேன். இவங்க அம்மா கிட்ட கண்டிப்பாக நம்ம பேசணும், முதல்ல இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளே, அதாவது ராஜேஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்திக் யாருன்ற விஷயத்த சொல்லிடுவாங்களா? அப்படி சொன்னால் கண்டிப்பாக இந்த மேரேஜில் வந்து பிரச்சனை வரும். கண்டிப்பாக மேரேஜை நிறுத்திடுவாங்க. கார்த்திக்கும் ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்காமல் இந்த மேரேஜை நிறுத்திடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.